லோக்கி என்னென்ன அந்த ஷாட்ஸ் பண்றாரோ அது அனிருத் கொடுத்த மியூசிக் வந்து நல்லா வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த ஒரு வைப் அது கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகும். இனிமே லோகேஷ் சார் டைரக்டர் மட்டும் கிடையாது, இனிமே ஆக்டர் லோகேஷ் சொல்லணும். அந்த டைரக்டர் கார்டு தூக்கி விட்டுருங்க சார் ப்ளீஸ். வேற மாதிரி நடிச்சிருக்கான் நிறைய. அது எதிர்பார்க்காத ரெஃபரன்ஸ். அப்படி இறங்கி அப்படி நிக்கிறாரு, அப்படியே தியேட்டர் அப்படியே கிளியுது ப்ரோ. டிசி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஒரே ஒரு போஸ்ட் இன்டர்வல், அப்புறம் ப்ரீ இன்டர்வல், அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ், அதுவே போதும். அழுதுட்டு வந்த நான் ஒரு கேரளா பையன் இங்க வந்து இந்த மாதிரி சொல்றேன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா லோகி சாரோட ஆக்டிங் அருண் மாதேஸ்வரன் ரோ அண்ட் ரியலா எடுத்திருக்காரு. அப்புறம் வாமிகா அந்த டயலாக் இருக்கு, அவ தேவடியா இல்ல, அது நான் சொல்ல மாட்டேன். அவ தேவதை, அவ பேரு சந்திரா இல்ல, அவ பேரு தேவதை. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அவருக்கு டைரக்ஷன் பண்ணி கூலியில ஏதோ தப்பி தவறி பண்ணிருக்கான்னு சொன்னேன். அவர் இனிமே டைரக்ஷன் பண்ண தேவையில்லை, அவர் நடிச்சாலே போதும். ரொம்ப ரோவா ரியலா ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற மாதிரியே தெரியலங்க. அவ்வளோ ரியலா நடிச்சிருக்காரு லோகி சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சீரியஸ்லி நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அவர் பண்ணுவாருன்னு. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் இந்த ஜூம் லென்ஸ்ல போடுற அவர் ஒரு சிக்னேச்சர் இருக்கு. ஒரு ஜூம் லென்ஸ்ல போடுறது, அந்த வைட் ஆங்கிள் பிடிக்கிறது, அந்த ஃபுல் ஃப்ரேமிங்ல என்னென்ன தெரியுவாங்க எல்லாமே வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். சீரியஸ்லி பிளாஸ்டா இருக்கும் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணிடும் கண்டிப்பா. நேத்து வந்து டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணாங்க. எதுக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு இப்ப படம் பார்த்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்கு பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படம், கண்டிப்பா பார்க்கலாம். இனிமே லோகேஷ் சார் டைரக்டர் மட்டும் கிடையாது, இனிமே ஆக்டர் லோகேஷ் சொல்லணும். அந்த டைரக்டர் கார்டு தூக்கி விட்டுருங்க சார் ப்ளீஸ். வேற மாதிரி நடிச்சிருக்கான். கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் அவ்வளவு நல்லா படம் எல்லாம் கொடுத்திருக்காரு. மாஸ்டர், கைதி, மாநகரம், அப்புறம் லியோ, இந்த மாதிரி படம் எல்லாம் கொடுத்திருக்காரு. விக்ரம் மறந்ததுக்கு. லோகேஷ் சாரோட டைரக்ஷன் தனி, ஆனா ஆக்டிங்கும் அவர் ஒரு கிரியேட்டிவா ஒரு சிக்னேச்சர் வந்து கொடுத்திருக்காரு இந்த படத்துல. இனிமே ட்ரோல் பண்ணவங்க எல்லாம் திருப்பி பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ட்ரோல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பதில் கொடுத்துட்டாரு ஏற்கனவே. தியேட்டர்ல அத்தனை பேர் சொல்லுவாங்க. இந்த ஈவினிங் 6 o'clockல இருந்து இனிமே லோகி சாரோட வாழ்க்கை தான். பிஆர் மாதிரி வருவாரு அவரு. ஒவ்வொரு சாங்கும் 15 சாங்ஸ் இருக்காரு. 15 அந்த சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே இருக்காங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அருமையா இருக்கு நீங்க தியேட்டர்ல பாக்குறது. அனிருத் தாங்க ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோவே அனிருத் தான். அண்ட் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் சார் தான் வேற மாதிரி. ப்ரோ ஒர்த்து ப்ரோ, பயங்கரமான ஒர்த்து ப்ரோ. இந்த எக்ஸ்ட்ரீம். நான் கூட என்னமோ சரி நம்ம விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா ஒரு இது இருக்குடா எதுக்குடா வரணும் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். இல்லை பொறுமையா பார்த்தேன், சாட்டர்டே சண்டே பார்த்தலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ வரது அப்படின்னா லோகே படத்துக்கு தான். ஆனா இது வந்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த். நல்ல வேலை நான் இதை வரல, நான் இதை வராம இருந்து தான் மிஸ் பண்ணிருப்பாரு நினைச்சேன். ஆனா வந்ததுக்கு ஒர்த்து. நல்ல ஒரு செலிப்ரேஷன் ப்ரோ. தாறுமாறு ப்ரோ, தாறுமாறு. மியூசிக்லாம் பின்னி டாப்ல ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரி உள்ள அளிக்குது ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் நிறைய. அது எதிர்பார்க்காத ரெஃபரன்ஸ். அப்படி இறங்கி அப்படி நிக்கிறாரு, அப்படியே தியேட்டர் அப்படியே கிளியுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஆக்டரா இது நம்ம ரொம்ப கேஷுவலா. எனக்கு ஆக்டிங் எனக்கு ஊர்னது. அவர் டைரக்ஷன் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா எனக்கு ஆக்டிங் ரொம்ப ஊர்னது. கொடுத்தீங்கன்னா நான் நடிச்சிடுவேன், பின்னிடுவேன் அப்படின்னு அவரோட அந்த ஸ்கிரீன்ல அவரை பார்த்தா இவர் என்னமோ 20-30 வருஷம் ஆக்டரா நடிச்சு ஃபேம் ஆனா எப்படி இருப்போம் அந்த மாதிரி அவர் அப்படி பண்ணிருக்காரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரோல் பண்ணவங்கள ஏன்டா நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அவங்கள யாராவது ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா நீங்க ட்ரோல் பண்ணதுக்கும் அவர் அங்க பண்ணிருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையடா. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரா, இவரை போய் ட்ரோல் பண்ணீங்களான்ற மாதிரி தான் நமக்கும் இருக்கும், யாரா பாக்குறவங்களுக்கு இருக்கும். அந்த ட்ரோல் பண்ணவனே இப்ப நான் தான் ட்ரோல் பண்ணவனே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, ஆள் பின்னிட்டு இருக்காரு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரானரி ப்ரோ. கோளாரா இருக்கு ப்ரோ. நான் தான் சொன்னேன் படத்துல ரேஜ் இல்ல ப்ரோ, ரேஜ்ல தான் படமே இருக்கு. அப்படியே ரத்தம் தெரிக்குது ப்ரோ, அப்படியே வலியுது, ஸ்கிரீன்ல இருந்து வலியுது, தெரிக்குது. டிஷ்யூ வச்சு தான் தொடச்சிட்டு இருக்கணும். நீங்க ஒரு சீன் பாக்குறீங்கன்னா ரொம்ப ராவா, ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். கொஞ்சம் தான் அதை அடிப்பாங்க, கொஞ்சம் தான் வெட்டுவாங்க, குத்துறது சதக் வெட்டினா இருக்காங்க ப்ரோ. சுடுறாங்க, பேசினா சுடுறாங்க, சிரிச்சா சுடுறாங்க, தப்பு பண்ணா சுடுறாங்க. ஆனா அவர் கேங்ஸ்டர் தான், அவர் தப்பு பண்றாரு தான். ஆனா அவருக்குள்ளயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அவருக்குள்ளயும் அதுதான் இந்த படம். ஸ்டார்டிங்ல எஜுகேஷனை பத்தி காட்டுவாங்க, ஆனா அவர் வழி தவறி போனவன் கடைசி அவன் நல்லா படிச்சுதான் எங்கேயோ போயிருப்பான். வழி தவறி போனவன் கடைசியில எங்க வந்து நிக்கிறான், என்னவா நிக்கிறான், எதுக்காக நிக்கிறான்றதான் மேட்ரு. சூப்பரா காமிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் டு எண்டு. அந்த லேகே இல்ல, அந்த ஒரு மாதிரி எங்கேஜ்டா நம்ம இப்படி சாஞ்சு இப்படி டயர்டான அந்த கதையில்
அடுத்த ஒரு சீன் உங்களை பீக் ஆகிடும், அடுத்த ஒரு சீன் கை தட்டுரும், அடுத்த ஒரு சீன் விசில் அடிக்கணும், எழுந்து நிற்கிறாங்க, கிளாப் மூமெண்ட்ஸ். இதே லோகேஷ் ஃபேனாக இருந்தால் எழுந்து இந்த படத்தை அப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது. மஸ்ட் வாட்ச். ஓடிடிலையும் தயவு செஞ்சு மொக்க பிரிண்ட்லையும் மொபைல்லையும் பார்த்துறாதீங்க. மஸ்ட் வாட்ச். தாராளமாக தியேட்டரில் பாருங்கள். அவ்வளோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். படம் ஓவரால் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. மஸ்ட் இது தேட்டர் வாட்ச் படம் தான். இது தேட்டரில் நம்ம பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். அனிருத் மியூசிக்னா இதோட ஒரு பேக் போன்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக்ஸ் மாறி மாறி வரும். 15 ட்ராக் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே உங்களை எங்கேஜிங்காக இருக்கிறது ஃபஸ்ட்டு மியூசிக் தான் ப்ரோ. ரொம்ப ஹெல்ப் பண்ணி அப்பெல்லாம் இல்லை ப்ரோ. இவரும் நல்லா இதில் தான் இருக்காரு. சாயா வெங்கர் அவர் ரேஞ்சை நல்லா கொடுக்குறாரு. 2 பேரும் கோலிவுட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் டிசியோட மெயின் பேக் போன் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எல்லா வேரியேஷன். விஜய் சார்த்தை பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் மாஸ்டர் படத்தில் இருக்க. அந்த ரெஃபரன்ஸ் சின்னது தான், அது ரெஃபரன்ஸாக தெரியாது உங்களுக்கு. பட் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டராக பார்த்து உங்களுக்கு புதுசாக தெரியாது, ஒரு நியூ ஆக்டர்ன்ற மாதிரி தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு இது மாதிரி தான் இருக்கும். அவர் ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஆக்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். மேபி இந்த ஆக்டிங்கை ஒரு நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸில் ஆக்டராகவும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சினிமாட்டோகிராஃபி இந்த படம் பேசும் ப்ரோ. ஒரு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லாவே பேசும். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குலாம் கொஞ்சம் நல்ல பெரிய விஷயம் தான். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒரு கேரக்டரும் தேவையில்லாமல் கேஸ்டிங் பண்ணலை, எல்லாமே நல்லா கேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க. டேரக்டராக வந்தால் நல்லதான். பட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் அவர் கொடுத்தா ஈஸியாக அவர் தூக்கி சாப்பிடுவார். அந்த மாதிரி இருக்குது இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. அவருக்கு ஏற்ற கேரக்டர் இது. அதே அவர் யூஸ் பண்ணுற அதே ஆக்ஷன் சீன்ஸுக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூட் ஆச்சு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வைலன்ஸ் ஆமாம் ப்ரோ. இந்த கதைக்கு இந்த வைலன்ஸ் தேவைன்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் ஃபுல்லாக வைலன்ஸ் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இது மஸ்ட்டு தேட்டர் வாட்ச் படம் தான். ஸோ தேட்டரில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம்ல, அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். படத்தோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா படத்தில் வந்து லோக்கியோட பிஜிஎம் மியூசிக்கு, லோக்கி என்னென்ன அந்த ஷார்ட்ஸ் பண்ணுறாரோ அது அனிருத் கொடுத்த மியூசிக் வந்து நல்லா வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த ஒரு வைப் அது கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகும். அடுத்து வந்து வாமிகா கேபி அவங்க பண்ண ரோலுமே நல்லா இருக்கு. மற்ற காஸ்டிங்ஸுமே நல்லா இதாக இருக்கு. படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது தான் நின்று பேசுது. பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்டோரியில் வந்து அந்த ஒரு சில அந்த எப்படி சொல்றது, அந்த மசாலாஸ்லாம் லைட்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். படமே நல்லா இருக்கு. பட் அந்த ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு அடுத்த லெவலில் ஒரு அவுட்டாக இருந்திருக்கும். அது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த காப்பை கழட்டி இப்படி கையில் வச்சுப்பாரு, அவ்வளோதான். அந்த ஒரு சண்டேக்கு வந்து வருவார், அவ்வளோதான். நீங்கள் விஜய் சார் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹைப்புக்காக பண்ண ஒரு விஷயம் இல்லை. அவங்க நேச்சுரலாக அப்படியே லோக்கிக்கு அந்த காப்பு பிடிச்சி அந்த ஒரு சண்டை போடுற அந்த இதெல்லாம் அவரோட படத்துல அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த இதுதான் வச்சிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ, படம் பார்க்கலாம். ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க, திருப்பி உங்களுக்கு அந்த ஒரு அடுத்த படத்தோட கதை கான்செப்ட் கிளிக் ஆகிற வரையும் ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய புது புது ஆட்கள் வந்து வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார்லாம் வந்து ஃபீல்டு விட்டு போறாரு, அஜித் சார்லாம் வந்து அவ்வளோதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இதாக போறாரு, ரேசிங் பார்க்குறாரு அப்படின்னும் போது வர ஹீரோஸை நம்ம வந்து நம்ம இது அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு. ஓப்பனிங் சீக்வன்ஸில் இந்த படம் ஹேங் ஓவர் பாட்டு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக எதுனா ஒன்று பண்ணியிருக்கலாம். பேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எதுனா பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 4 பாட்டு வந்துச்சு தல. 4 தடவை பாட்டுங்கிறத விட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு 4 சீக்வன்ஸு, ஒரு 5 சீக்வன்ஸு. அந்த 5 சீக்வன்ஸ்லையும் 4 சீக்வன்ஸ்லையும் ஒரு பாட்டு ப்ளே ஆகுற ஒரு பாட்டும் ஒரு மாதிரி சீனை கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவுல ஒரு சீன் நடக்குது. அந்த சீனை வந்துட்டு அவங்க 2 பேரும் பேச போறாங்க. அதானா நம்ம காட்டல. பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு ஒரு அப்பனோட பையன் கொலையில ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, காப்பாத்தி அதுக்கு சம்திங் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த அப்பா வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட போயிட்டு, ஏன் நீ உன் பையன் கிட்ட பேச மாட்டேங்கிற, நானும் இந்த மாதிரி தான் என் பையன் கூட பேசாம இருந்தேன் அப்படிங்கிற அந்த சீன் பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி
அந்த படம் ஹோல் படம் விட்டுருங்க, நெகட்டிவ் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் அதான் சரகடிக்கிறது, தம் அடிக்கிறது, வைலன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் நீங்கள் பார்க்குறப்போ அது உண்மையாலுமே அந்த ஃபீலிங்கை கடத்தும். நம்ம யாராவது பேசாமல் இருக்காங்க, பையன்கிட்ட பேசாமல் இருக்காங்க, ஈகோ காட்டி கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க, கனெக்ட் ஆக மாட்டுறாங்க, உண்மையான ஒரு கனெக்ஷனுக்குள்ள போக மாட்டுறாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சீன் பார்க்குறப்போ ஒரு கண்ணீர் வந்துடும் தலை. ஆமாம், நம்ம வந்துட்டு தப்பு பண்ணுறோம், நம்ம இவ்வளோ ஈகோ வந்துட்டு ஹோல்ட் பண்ணிருக்க கூடாது, நம்ம என்ன ஹோல்ட் பண்ணிருக்கோமோ அதை தள்ளி வச்சுட்டு உண்மையான அந்த பாண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். எதெல்லாம் நம்மளை அந்த பாண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க விடுதோ அதை முதல்ல நம்ம தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த பாட்டு கேட்குறப்போ தலை உண்மையாலுமே எல்லாருக்குமே அந்த மைண்டு வரும். அந்த சீன் பார்க்குறப்போ அந்த ஒரு மைண்டு வரும் தலை. அது நான் உண்மையாலுமே அந்த படத்தில் பாராட்டுறேன்.